நாம் தமிழ் கட்சியோட வாய் அடைக்கணும்னா வேற எந்த வழியும் தெரியாது. அப்ப மட்டும் வேணும் விஜயலட்சுமி விஜயலட்சுமி அப்படின்ட்டு. அப்புறம் அப்புறம் உங்களுக்கு வேண்டாம் போது அவ அப்படியா இப்படியா அப்படின்னு கொச்சப்படுத்த வேண்டியது இல்ல. தெரியாம கேக்குறேன், 3 தமிழர்கள் கர்நாடகால சுட்டுக் கொல்லப்பட்டது தெரியுது இல்லையா? விஜயலட்சுமி சீமான் அவ்வளோ பெரிய வழக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் என்ன ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? ஏன் தமிழ்நாட்டுல தானே இருந்தீங்க, இல்லாட்டி வேற ஏதாவது நாட்டுல இருந்தீங்களா? தலைப்பு செய்தியில வந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு அப்படின்னு தெரியாதா? சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கணுமா? ஏன்னா சுண்டக்காங்க நீங்க யூடியூப்ல உட்காந்து உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருக்குது. ஒரு கட்சி தலைவர் என்னன்னா இருந்துட்டு போட்டோம், நாங்க என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கோ, என்ன வேணாலும் அடிச்சுக்கோம். ஒரு கட்சி தலைவர் வார்த்தை தெரியப்பட்டினாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? மன்னிச்சு விட்ட என்னையும் கொச்சப்படுத்துறீங்க, அவரு வார்த்தை தெரியப்படுத்த அவரையும் கொச்சப்படுத்துறீங்க. என்ன பண்ணணும்? இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் அந்த விஜயலட்சுமி விஜயலட்சுமின்ற வழக்கு சொல்லி சொல்லி வாய் அடைக்க போறீங்க? இன்னைக்கு எனக்கு சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு தெரியணும். எத்தனை நாளைக்கு? வேற எதுவுமே தெரியாதா? நாம் தமிழ் கட்சி கேட்கிற கேள்விக்கு வேற எதுவுமே பதில் சொல்ல தெரியாதா? என்னைக்கு அன்னைக்கு ஒருத்தங்க கேட்கிறா, விஜய் அவ என்ன பெரிய சுதந்திர போராளியா அப்படின்னுட்டு. அப்ப உங்க பக்கம் இருக்கிறவங்க யார் சுதந்திர போராளி? உங்க பக்கம் இருக்கிறவங்க யாராவது சுதந்திர போராளி இருக்கிறாங்களா? இல்ல தானே? பெண்களை கொச்சப்படுத்தாம அரசியல் பண்ண தெரியாதா? நான் தெரியாம கேட்கிறேன். நீங்க த்ரிஷான்னு சொன்னா நாங்க விஜயலட்சுமின்னு சொல்லுவோம், நீ விஜயலட்சுமின்னு சொன்னா நாங்க நயனத்தாரன். எத்தனை நாளைக்கு எங்க பெண்களை கொச்சப்படுத்திட்டே இருப்பீங்க? அவங்க எல்லாம் வேணா அமைதியா இருப்பாங்க, நான் அமைதியா இருக்கவே மாட்டேன். இந்த ஃபார்மேட் ஆஃப் டார்ச்சர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு தான் நான் இன்னைக்கு திரும்பியும் சொல்றேன். இனிமேல் நான் தான் பேசுவேன். நீங்க என்ன கொச்சப்படுத்தினாலும் சீமான நான் பேசுவேன். இனிமேல் நான் பேசுவேன். இன்னைக்கு நாம் தமிழ் கட்சிக்கு நான் சப்போர்ட்டிவா பேசின உடனே நெக்ஸ்ட் சொல்லிடுவாங்க, நாம் தமிழ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஒரு பெரிய அமௌண்ட் விஜயலட்சுமிக்கு செட்டில் பண்ணிட்டாரு, அதான் அவங்க அந்த பக்கம் பேசிட்டாங்க அப்படின்னுட்டு. ஒன்னும் கிடையாது. என்ன இது வரைக்கும் பணம் கொடுத்து யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது. எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நானே பேசுவேன். நான் தான் இத்தனை நாள் நாம் தமிழ் கட்சியை எதிர்த்துட்டு இருந்தேன் இல்லையா? ஆனா நான் ஒரு வாரமா பாக்குறேன், ஒருத்தங்க தப்பு பண்ணது தப்புன்னு உணர்ந்து அவங்க திரும்பியும் அவங்க இன்னொரு வாய்ப்பு அவங்க கேட்கும் போது அவங்கள வாழ விடணும். அதுதான் மனித நேயம்னு சொல்றது. அததான் நான் பண்ணேன். ஆனா நானும் பாக்குறேன், சும்மா பேச்செட்டா என்னையும் கொச்சப்படுத்திக்கிட்டு நாம் தமிழ் கட்சியும் கொச்சப்படுத்திட்டு நீங்க இதைதான் பண்ணிட்டு இருக்க போறீங்கன்னா ஐ எம் ரெடி. இனிமேல் என்னோட வழக்க பத்தி நீங்க யாராவது கொச்சையா பேசுனீங்கன்னா சீமானையும் என்னையும், நான் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்காக உறுதியா பேசுவேன்.